ஹாய் ஆல்! வெல்கம் டூ மை ஆம்ப்ரோசியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வீகன் அண்ட் gluten ஃப்ரீ ப்ரூக்கீஸ் தாங்க. இந்த ப்ரூக்கி டெசர்ட் இட்ஸ் a fusion between chocolate chip cookie and brownie. It's also sugar free and gluten free. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சாக்லேட் சிப் குக்கி டோ ரெடி பண்ணிக்கலாம். இதோட மெஷர்மெண்ட் அண்ட் இன்கிரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ப்ளீஸ் டூ செக் ஆன் இட். சின்ஸ் இது gluten ஃப்ரீங்கிறதுனால நான் ஆல்மண்ட் ஃப்ளார் யூஸ் பண்ணியிருக்கேன். யூ கேன் ஆல்சோ யூஸ் ஓட் ஃப்ளார் ஆர் எனி அதர் blend ஆஃப் gluten ஃப்ரீ ஃப்ளார்ஸ். ஸோ 3/4 கப் ஆஃப் ஆல்மண்ட் ஃப்ளார் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கார்ன் ஸ்டார்ச் ஆர் நீங்கள் டாப்பியோகா ஸ்டார்ச் கூட யூஸ் பண்ணலாம். 1/8 டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் ஆஃப் வெனிலா, 2 டீஸ்பூன் ஆஃப் பட்டர் மெல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 5 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மேப்பிள் சிரப் சின்ஸ் நம்ம இதில வந்து சுகர் யூஸ் பண்ண போறதில்ல. அதனால மேப்பிள் சிரப் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ரெசிபில பார்த்தீங்கன்னா, மேப்பிள் சிரப் ஒரு ஸ்வீட்னரா மட்டும் ஆக்ட் பண்ணல. நம்மளோட டோக்கு தேவையான லிக்விட் கன்டென்ட்டையும் மேப்பிள் சிரப் தான் தருது. சின்ஸ் நம்ம மேப்பிள் சிரப் யூஸ் பண்றதுனால, இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா, ஓவர்லி ஸ்வீட்டா இருக்காது. ரொம்ப சட்டிலா இருக்கும். 1 டீஸ்பூன் ஆஃப் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த ரெசிபியோட ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சிம்பிள். இது வந்து 1 பவுல் ரெசிபின்னு கூட சொல்லலாம். ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் ஆட் ஆல் த இன்கிரீடியன்ட்ஸ் இன் அ பவுல் அண்ட் மிக்ஸ் டுகெதர் அவ்வளோதாங்க. அண்ட் நவ் வி ஆர் கோயிங் டு ஆட் 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் மெல்டட் வீகன் பட்டர். நம்மளோட டோ ஒன்ஸ் ரெடி ஆனதும் we can add 6 tablespoons of vegan chocolate chips. கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல நம்மளோட சாக்லேட் சிப்ஸ் ஈவனா டோல ஸ்ப்ரெட் ஆகுற மாரி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரூக்கிக்கு தேவையான சாக்லேட் சிப் டோ இஸ் ரெடி. கீப் இட் அசைட். ஸோ குக்கி டோவை ஒரு கிளிங் ராப் போட்டு கவர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம டோ ட்ரை அவுட் ஆகாமல் இருக்கும். அன்டில் நம்ம ப்ரௌனி டோ ரெடி பண்ணுற வரைக்கும் கீப் இட் கவர்ட். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்மளோட ப்ரௌனி டோ ரெடி பண்ணலாம். ஃபார் தட் வி நீட் 3/4 கப் ஆஃப் ஆல்மண்ட் ஃப்ளார், 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கார்ன் ஸ்டார்ச் ஆர் டாப்பியோகா ஸ்டார்ச் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். சேம் 1/8 டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் சோடா, 1/8 டீஸ்பூன் ஆஃப் சால்ட் அண்ட் 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் டச் ப்ராசஸ்ட் கோகோ பவுடர் யூஸ் பண்ணுங்க. சின்ஸ் நம்ம இதில் வந்து சாக்லேட்ஸ் ஆட் பண்ண போகிறதில்ல, ஸோ டச் ப்ராசஸ் வந்து ரொம்ப ரிச்சான அந்த ஃப்ளேவர் நமக்கு கொடுக்கும். இஃப் யூ டோன்ட் ஹேவ் டச் ப்ராசஸ்ட் கொக்கோ பவுடர், நீங்கள் ரெகுலர் கொக்கோ பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். அண்ட் நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை நல்லா சிஃப்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஆஃப்டர் தட் we are going to add wet ingredients. If you want to enhance your chocolate flavor, you can add 1 teaspoon of espresso powder. And then நம்ம vanilla extract add பண்ணிக்கலாம். 1 teaspoon of vanilla extract, 2 teaspoons of any vegan milk, oat milk or soy milk or almond milk எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். And 5 tablespoon of maple syrup. ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு ஹோமோஜினியஸ் டோ ஆகுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா, டோ மாதிரி இருக்கும். ஒரு பேட்டர் மாரி இருக்காது. யூசுவலா வந்து இந்த ப்ரௌனீஸ் வந்து பேட்டர் கன்சிஸ்டன்சில தானே இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா, நம்மளோட குக்கி டோ மாதிரி இருக்கும். அண்ட் நம்மளோட டோவ பேக்கிங் பேன்ல அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பிஃபோர் தட் உங்களோட அவன 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க ஃபார் 10 மினிட்ஸ். ஸோ 1 ஸ்கூப் ஆஃப் குக்கி டோ அண்ட் 1 ஸ்கூப் ஆஃப் ப்ரௌனி டோன்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணிட்டு, நல்லா உங்களோட ஸ்பாட்டிலா வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பிஃபோர் பேக்கிங். ஸோ தட் எந்த ஒரு ஸ்பேஸும் இன் பிட்வீன் இருக்கக்கூடாது. And bake it for around 20 minutes at 180 degrees Celsius. Please be careful not to bake it more than 20 minutes because நம்மளோட ப்ரூக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பி ஆயிரும். ஸோ யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல் இன் தட். அவ்வளோதான் நம்மளோட ப்ரூக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. வீகன் அண்ட் gluten ஃப்ரீ. ஸோ இந்த ப்ரூக்கி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான டெசர்ட் தான். பேருக்கு ஏத்த மாரியே ஒரு ஃபியூஷனல் டெசர்ட் தான் இது. ஒவ்வொரு பைட்லயும் பார்த்தீங்கன்னா, ஃபட்ஜியான, ரிச்சான ப்ரௌனி அண்ட் கிரிஸ்பியான சாக்லேட் சிப் குக்கி வரும்போது, டேஸ்ட் அவ்ளோ நல்லாருக்கும். ஸோ சாக்லேட் சிப் குக்கி ரெடி பண்ணலாமா? இல்ல ப்ரௌனி ரெடி பண்ணலாமான்னு கன்ஃப்யூஸ்டா இருக்கும்போது, இந்த மாரி ப்ரூக்கி ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் வைஸ் அவ்ளோ நல்லாருக்கும். ரொம்ப ஓவர்லி ஸ்வீட்டா இல்லாம ரொம்ப சட்டிலா இருக்கும். ஸோ இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் gluten ஃப்ரீ ஃப்ளார்ஸ். If you like to know more about vegan baking, do subscribe my channel and
Don't forget to give a thumbs up. Thank you.